நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பே ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கள்மிதப்பில் அனைத பிரான் அடி போற்றி. ஆழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி ஒளிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. விருப்புடன் உபய சரணமின் மலரை வேண்டுவார் வேண்டுவதழிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே. திருவடி குருவடி தாமே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் பண்ணிக்கிறேனுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அம்மா ஸ்கிரீன் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா தெரியுதுங்கய்யா. அடியன் இந்த திருப்பூல ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன். திருப்பி இருக்கு. இப்ப கரெக்டா வருதுங்கய்யா. சரிங்க. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பாடல் காஞ்சிபுரம் தலத்திற்கான ஒரு பாடல். அம்பாள் பார்வதி தேவி மணலிலே லிங்கம் செய்து வழிபட்ட இடம் காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி நாரீஸ்வரம்பா புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதாவது சிறந்தது நகரங்களில் சிறந்தது காஞ்சி, பெண்களில் சிறந்தவள் ரம்பை. அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் பெண் ரம்பை. புஷ்பங்களில் சிறந்தது ஜாதி புஷ்பம். புருஷர்களில் ஆண்மகன்களில் சிறந்தவன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொலவடை ஸ்லோகம், பழமொழி, சமஸ்கிருத பழமொழின்னு கூட சொல்லலாம். அப்படி நகரங்களிலே சிறந்த நகரமாம் காஞ்சி. முக்தி ஸ்தலங்கள்னு ஒண்ணு உண்டு. அயோத்தியா, வாரணாசி, காஷி, இந்த போன்ற முக்தி ஸ்தலங்கள்லயும் முதன்மையானது காஞ்சிபுரம். அம்பாள் பிந்து சக்கரத்தில் அமர்ந்து நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பத்தி அடியேன்னு சொல்லி அடியார்களுக்கு தெரியணும்னு கிடையாது. எல்லாம் அதுலயே ஊறின்னு இருக்கிறீங்க. அடியன் சமீபமா திருவாச்சகம் முற்றுவதற்காக காஞ்சிபுரம் வந்திருந்தோம். அப்ப நிறைய அடியார்களுடைய சங்கமம் கிடைச்சது. அடியார்களுடைய அந்த என்ன சொல்றது அன்பும் ஆசீர்வாதமும் கிடைத்தது. அப்படி அப்ப வந்து நாங்க ஆனந்தையாவை கூட பார்த்திருந்தோம். நிறைய அடியார்களை பார்த்தோம். அந்த மாதிரி சுவாமி நம்மள காஞ்சிபுரத்துல அன்னைக்கு பார்க்க வச்சிருக்காரு. ரொம்ப அடியார்கள் நான் அன்னைக்கு காஞ்சிபுரத்துல வச்சுதான் பார்த்தேன். அப்படி அடியனுக்கும் ரொம்ப பிடித்தமான ஊர் காஞ்சிபுரம். அங்கே வைணவ தலங்களுக்கும் எந்த விதமான இது கிடையாது, சைவ தலங்களுக்கும் கணக்கில்லை. முருகஸ்தலம் குமரகோட்டம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அங்கே கோட்டை கட்டி முருகப்பெருமான் அங்கே அமர்ந்துள்ளார். அங்கேதான் பாம்பன் சுவாமிகள் அவர்களுக்கும் அனுகிரகம் செய்தது. ஜவுளி கடை வழியா கூட்டிட்டு வந்து விட்டா குமரகோட்டம் தெரியுமா, மிராக்கிள் மாதிரி எங்கேயோ கூட்டிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் விட்டுருவார். அதே மாதிரி கம்பா நதியை பத்தியும் அம்பாள் தவம் செய்து கொண்டு இருக்கும் போது பிரம்மா யாகம் செய்து கொண்டிருப்பார். அந்த பிரம்மா யாகத்தை வந்து சரஸ்வதி வந்து வேதவதியா வந்து தடுக்க வருவாங்க. அந்த கதையும் சொல்லி அருணகிரிநாதர் நிறைய காஞ்சிபுர பாடல்கள் இயற்றியுள்ளார்.
பஞ்ச அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு பிருத்திவி ஸ்தலம், 4வது ஸ்தலம் சொல்லிட்டு. அதில் வள்ளி கல்யாணம் செய்யும் பொழுது கடைசியா சப்தபதி பாடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அப்படி பாடும்போது ஒவ்வொரு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருந்தும் ஒரு பாடல், கடைசியா வள்ளிமலையில ஒண்ணு, திருத்தணிகையில ஒண்ணு பாடி 7 பாடல் பாடி முடிப்பாங்க. அதுல சப்தபதிக்கு 7 பாடல் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகருக்கு பாடணும், அது வள்ளி கல்யாணத்துல. அப்படி ஒரு பாடல் காஞ்சிபுர ஸ்தலத்துல இருந்து பாடுவாங்க. அப்படி கல்யாணத்திலேயே எத்தனையோ ஸ்தலங்கள் உண்டு, அதெல்லாம் கல்யாணத்துல முருகப்பெருமானுக்கு பாடலாம். ஆனா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய பாடலையும் வள்ளிமலை திருத்தணிகை ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய பாடலும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமா. அதுல இருந்து அதனால அந்த 7 ஸ்தலங்கள்ல இருந்து பாடலை எடுத்து பாடுவார் குருஜி அவர்கள். பொதுவா வள்ளி கல்யாணம் அப்படிதான் நடக்கும். அப்படி காஞ்சிபுரத்தை பத்தி நிறைய அதை சொல்லிட்டே போலாம். இன்றைய தினம் நாம் புரைபடம் செற்ற குற்ற அப்படிங்கிற ரொம்ப பெரிய பாடலை அடியின் எடுத்துள்ளேன். நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஏன் ஐயா இவ்வளவு பெரிய பாடலை எடுத்திருக்கார் அப்படின்னு. நான் கண்ணை மூடிட்டு இந்த டைம் எனக்கு என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியல. எல்லா ராகமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். என்ன பண்றது, கொஞ்சம் புதுசா நல்லா இருக்கணுமே, நீயே பார்த்து கொடுன்னு திருப்புகழ் புக் ஓபன் பண்ணும்போது புரைப்படும் செற்றதா வந்தது. இதை மாத்தலாம் அப்படின்னு அடியனுக்கு ஒரு அவா இருந்தது. ஆனா சரி, முருகர் கொடுத்தது, அடியார்களுக்கு முருகர் இதைத்தான் கொடுக்கணும்னு எனக்கு ஆணையிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சரி, அதை அடியார்கள் படித்தாலும் கூட போதும், பாடணும் வேண்டாம், கஷ்டமா இருக்கு, படிச்சா கூட போதும். அந்த அர்த்த விசேஷங்களை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அடியார்கள் வைத்திருக்கிற இந்த பொருளை புரிஞ்சிக்கவே முடியல, அவ்வளவு கடினமான சொற்கள். ஆனா அத அருணகிரிநாதர் பொருள்படுத்தும் போது ரொம்ப எளிமையா பொருள்படுத்துறார். 2 வார்த்தை கோர்த்து பிளாக்கா இருந்ததுன்னா, 2 வார்த்தை கோர்த்து இருந்ததுன்னா அது என்னமோ பெரிய வார்த்தை மாதிரி நமக்கு தோணும். அதை பிரிச்சுட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ரொம்ப அழகான பாடல். நம்மளை ரொம்ப திட்டு, நம்மளை ரொம்ப நொந்து, நம்ம என்னெல்லாம் தப்பு செய்வோம், நம்ம என்னெல்லாம் நினைப்போம், நம்ம மனசுக்குள்ள என்னென்னலாம் நம்ம கெட்ட எண்ணங்கள் வரும், எல்லாத்தையும் படம் போட்ட மாதிரி இந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். நம்மளுடைய நிலையை அப்படியே சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர். அதனாலதான் அடியன் இந்த பாடலை கூட தெரிவு செய்தேன். பாடலுக்குள்ள போவோம். முதல்ல அடியன் இந்த பாடலை பாடிட்டு அதுக்கான பொருள் விளக்கங்களை பார்ப்போம். ரொம்ப அருமையான பாடல். புரைப்படம் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை பெருசுன்னு அடியார்கள் நினைக்க வேண்டாம். அதை அப்படியே படிச்சீங்கன்னா கூட அடியாருக்கு போதும். அடியன் பாடியும் போட்டிருக்கேன், அதை குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதையும் கேட்டு முடிந்த அளவுக்கு பாடி இது பண்ணுங்க. ஏன்னா அடியனுக்கே ரொம்ப பிராக்டிஸ் செய்துதான் வந்தேன். இப்போ கோவில்ல போய் பெருமாளுக்கெல்லாம் பாடி முடிச்சுட்டு மனசுக்குள்ள திருப்புகழ் போன, திருப்புகழ் எனக்கு மறந்தே போச்சு, அவ்வளவு கடினமா இருந்தது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை கருட வாகனத்துல புறப்பட்டு கூட்டிட்டு போனாங்க. அவர் எப்படி போனா நான் இப்படி வந்துட்டேன். இப்போ திருப்பூர் புக் ஓபன் பண்ணி உங்களுக்கு மட்டும் உட்காந்துருக்கேன். அடியனுக்கே இந்த பாடல் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனா அடியார்களுமே கொஞ்சம் அதை ஸ்ரத்தையா கேட்டு பண்ணீங்கன்னா அது வரலாம். ரொம்ப அருமையான பாடல். ஹிந்தோள ராகம், ரொம்ப சிம்பிளான ராகம், ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு ராகம். புரைப்படும் செற்ற குற்றம் மன்னத்தன் தவமிலன் சூத்த சத்யக சத்யன் புகழிலன் சுற்ற செத்தையுள் நீர்க்கும் துளிஷாலன் பொறையிலன் கோத்து தத்வவிகற்பம் சகலமும் பற்றி பற்றற நீர்க்கும் பொருளுடன் பற்று சற்றுமில் வேற்றன் கொடியேன் நின் கரையரும் சித்திர பொற்களல் கேட்கும்
கலையிலன் கட்டை புத்தியன் மட்டன் கதியிலன் சேச்சை பொற்புய வேற்பும் கதிர்வேலும் கதிரையும் சக்க பொற்பையும் மற்றும் பதிகளும் பொற்பு கட்சியும் முற்றும் கனவிலும் சீத்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ முருகா குறை தரும் சூட்டு சத்த சமுத்திரம் கதறிவெந்துட்க கற்புரதூட்டன் குலமடங்க கோட்டொழிய சென்று குவடொதுங்க சொற்கரி சொற்கத்தறி கீட்டும் கெட நடுங்க கத்திக்கிரி வேற்பும் குளிஷதுங்க கை கொற்றவன தங் கொடியேற தரை விசும்பை சிட்டி தயிர்கண் சதுர்முகன் சிட்டை பட்டொழிக சந்ததமும் வந்தீக்க பெற்றவர் தத்தம் பகையோட தகைய தண்டை போர் சித்திர விசித்திரம் தரு சதங்கை கோத்தொத்து முழக்கும் சரண கஞ்சத்தில் பொற்கடல் காட்டும் பெருமாளே கரையுறும் சித்திர சொற்புகள் கேட்கும் கலையில கட்டை புத்தியன் மாட்டன் கதியில சஜை பொற்புய வேற்பும் கதிர்வேலும் கதிரையோ சக்க பொற்பையும் மாற்றும் பதிகளோ போர்ப்பு கட்சியும் ஊற்றும் கனவிலோ சீத்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர சிவ சிவ. அடியார்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்ச ராகம் தான், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா பாடலாம். இப்ப அடியன் அர்த்த விசேஷத்துக்குள்ள போறேன். ரொம்ப அருமையான பாடல், நமக்குன்னே எழுதி வச்ச மாதிரியான ஒரு பாடல். புரைப்படும் செற்ற குற்ற மனத்தன் தவமிலன் சுத்த சத்திய அசத்தியன் புகழிலன் சுற்ற செட்டையுள் நிற்கும் துரிசாலன் அப்படின்னு சொல்லியிருக்க. ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தே அடிகளை பார்ப்போம். புரைப்படும், புரை அப்படி புறையோடி கிடக்குது, இல்ல புறையா இருக்கு அப்படின்னா ஒரு படிமம்னு சொல்லலாம். புரைனா ஒரு படிமம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா அடின்னு சொல்றேன். ஒரு இப்போ தண்ணி விழுந்துட்டே இருந்ததுன்னா, ஒரு பாறையில தண்ணி விழுந்துட்டே இருந்ததுன்னா ஒரு குழி வரும். அதே மாதிரி இப்போ ஒரு எரிமலை வெடிக்குது அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய குழம்புகள் அங்க ஒரு மார்க்க விட்டுட்டு போகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தேன் சொட்டு இருக்குன்னா அங்க ஒரு கரை படியும். அது புரையினா கரை படியதுன்னு கூட வச்சுக்கலாம். கரை படியும் புரைப்படும் செற்ற குற்ற மனத்தன். செற்றன்னா ஆசை, கோபம், பேராசை, தேவையில்லாத குணம், தனியாத கோபம், எப்படி வேணாலும் சொல்லலாம். செட்டத்தை நம்ம எப்படி வேணாலும் டெஃபினேஷன் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். புரைப்படும் அதாவது ஒரு கரைப்படியும் அளவிற்கு ஒரு ஒரு வெள்ளை செட்டை ரத்தக்கரை பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அதை கையெடுத்து ரத்தக்கரை பட்டுருச்சுன்னா அதுல புரை ஓடி இருக்குன்னு சொல்லலாம். அந்த புரை படிஞ்சிருக்கு, கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எப்படி கரை படிஞ்சிருக்கான்? செற்ற குற்றம்,
தனியாத கோபம், காமம், பேராசை, அதனால ஆன அந்த செற்றம்னா குற்றங்கள், அது மாதிரியான ஒரு இது குற்ற மனத்தன். அப்பேற்பட்ட மனத்தன் என்னோட மனது எப்படி இருக்கு தெரியுமா? பொறையோடி கறக்கு முருகா. எதனால? கோபம், தாபம், ஆசை, பேராசை, காமம், மோகம், இதனாலலாம் என்னுடைய மனது ரொம்ப கரை பிடிந்திருக்கு. என்னதான் நம்ம கிட்ட உயர்ந்தமான பட்டு வஸ்திரங்களும் ஜுவல்ஸும் இருந்தாலும், ஒரு அதாவது ஒரு குழந்தைக்கு ஆரம்பிச்சு கடைசியில 80 வயசு ஒரு பாட்டி தாத்தா வரைக்குமே ஆசைன்னு விடுறதா நமக்கு? இப்போ ஒரு குழந்தை 5 ரூபா பென்சில் வச்சு எடுத்துட்டு போகுது, எல்கேஜி குழந்தை. பக்கத்துல இருக்கிற பையன் டிக் பென்சில் வச்சிருக்கான் அப்படின்னா அங்க ஆரம்பிக்குது இந்த ஆசை. நமக்கிட்ட இருக்கிறது ஓகே, அது குழந்தைகிட்ட தெரியாது, போதும், நமக்கே தெரிய மாட்டேங்குது, குழந்தைக்கு எங்க தெரியும், நமக்கு இருக்கிறது நமக்கு தான் அப்படின்னு குழந்தைக்கு தெரியாது இல்லையா? அது பேராசைப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம வீட்டுல வந்து கேட்கும். நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு கூட தெரியாம அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கும். அதுல ஆரம்பிச்சு கடைசியா ஒரு சொத்து சேர்க்கறதுல கூட நமக்கு ஒரு பொறாமை வந்துருது. அதுல ஒரு பாகப்பிரிவினைன்னு கூட படமே கூட வந்தது. அப்படி எல்லாம் ரொம்ப அல்பத்தனமா நம்ம சில இடங்கள்ல மிருகங்களோட நம்ம மோசமா நடந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். சூழ்நிலை அந்த மாதிரி அமையறது. அப்படி ரொம்ப குற்றமான மனசுன்னு கூட சொல்லல, அது குற்றம் வந்து 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 கரை படிந்துருச்சு முருகா. ஆசிட் ஊத்தினாலே என் மனசுல எல்லாம் அந்த குற்றத்தை நீக்க முடியாது, அந்த எண்ணங்களை மறைக்க முடியாதுன்னு சொல்ற குற்ற மனத்தன் தவமிலன். கொஞ்சமாவது நான் பூர்வ ஜென்மத்துல பூஜை பண்ணிருப்பேனா? இல்ல இந்த ஜென்மத்துலதான் 5-6 அறிவு கொடுத்திருக்கே, இப்பவாவது நான் பூஜை பண்றேனா? இல்ல தவமிலன். எந்த விதமான தவ செயல்களையும் நான் தவம்னா தவமா இருந்து போய் கண்ண மூடி காட்ட தவம் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம திருப்புகழ் பாடலே ஒரு தவம்னு சொல்லுவார் குருஜி. இப்படி தவம்னா ஒரு நட்காரியங்கள், இறை சிந்தனை. மனமாசற்றாருக்கே தவநிலை கைகூடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்வார், குற்ற நோய் நோன்றில் உயிர்க்குறுந்தான் செய்யாமை அற்றே தவத்திற்குரு அப்படின்னு சொல்வார். எப்பவுமே எந்த விதமான தவநிலையும் கைகூடாத நான் வருகின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல், பிற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தல், இதுவே தவநிலை, தர்மநிலை. அதெல்லாம் அந்த மாதிரி செய்ய தவம் இலன். எனக்கு இந்த மாதிரி தர்ம காரியங்களே செய்யாதவன், கொஞ்சம் கூட ஒண்ணு மனசு ஒருநிலைப்படுத்த தெரியாதவன், சுத்த சத்திய அசத்தியன். ரொம்ப அழகா சொல்ற, சுத்த சத்திய அசத்தியன். அதாவது கிருபானந்தவர சுவாமிகள்ட்ட இந்த இடத்துக்கு ரொம்ப அழகா மீனிங் சொல்வார். ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்துல பொய் பேசக்கூடியவங்களுக்கு ஒரு மாநாடு போட்டாங்களாம். பொய்யா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அவர்களில் சிறந்த உத்தமனுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு மாநாடு. அங்க வந்து உலகத்திலேயே ரொம்ப பொய் புழுகிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அங்க வந்து பேச வைக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றார், இது வரைக்கும் நான் மெய்யே பேசினது கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அப்ப அந்த ஜட்ஜா இருக்கிற சொல்றா, இப்ப நீ உண்மையை சொல்லிட்டியே, நீ வந்து பொய்யேதான் பேசிட்டு இருக்கிற, நான் மெய் பேசுறேன் அப்படிங்கறத நீ சொல்லிட்ட, அப்ப வந்து நீ உண்மையை சொன்னதாயிரும், உனக்கு முடியாது. அப்போ ஒருத்தர் சொன்னானா, எங்க வீட்டுல மாட்டிருக்கிற கடிகாரத்தினுடைய நிழல், அந்த கடிகாரத்துல பெண்டுலம் கடிகாரம் தான் உண்டு. பெண்டுலம் கடிகாரம் தான், அந்த பெண்டுலம் ஆடிட்டே இருக்கும். அந்த நிழல் செவுத்துல பட்டு செவுத்து ரொம்ப தேஞ்சிருச்சான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்களா. அதாவது உண்மை, பொய் பேசுறதுல சத்தியன், பொய் பேசுறதுல சத்தியன், சுத்தமான அசத்தியன். அதத்தான் சுத்த சத்தியன். உண்மையா நான் உண்மையே பேச மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அதான் சுத்த சத்திய அசத்தியன். அதை அப்படி மாத்தி போட்டிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. அத சொல்ற புகழிலன், புகழிடமே இல்லாதவன். எனக்குன்னு ஒரு வீடு இருக்கா, எனக்குன்னு சுற்றத்தார் யாராவது இருக்காங்களா, எனக்குன்னு மனைவிமார் யாரா இருக்காங்களா, எனக்குன்னு குழந்தைகள் இருக்கா, எதுவுமே கிடையாது, நான் ஒரு பரதேசி. புகழிலன் சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன் அப்படின்னு சொல்றார். துக்கத்தையே எனக்கு வந்து பரிசா கொடுத்திருக்காரு. சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன். துன்பமே எனக்கு புகலிடமா இருக்கு முருகா, துன்பம் தான் எனக்கு நீ கொடுத்த பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல. புகழிலன் சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன் அப்படின்னு சொல்றார். அதாவது காத்துல எப்படி ஒரு குப்பையான காத்து தான், இப்ப காத்து வருதுன்னா சுழல் காத்து மாதிரி வருதுன்னா அதுக்குள்ள நமக்கு தெரியாது, ஆனா நிறைய குப்பைகள் அதுக்குள்ள இருக்கும். அப்படி புகழிலன்
சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன். எப்படின்னா ஒரு காத்துல எப்படி குப்பை அழிக்க முடியும், அந்த காத்துல இருக்கிற குப்பையை நம்ம பிரிக்கவே முடியாது, நம்ம அதை சுவாசிச்சுதான் ஆகணும். அதனால இறைவன் நமக்கு தொண்டையில வந்து ஒரு வடிகட்டி மாதிரி கொடுத்திருக்கார். அந்த வடிகட்டியின் மூலமா நம்ம சுத்தமான காத்தை மட்டும் உள்ள எடுத்துட்டு அந்த மாசடுக்கெல்லாம் மூக்கு துவாரங்களே நிக்கிறதுக்கு தான் மூக்குல அந்த ரோமங்கள் கொடுத்திருக்கார், தொண்டையில அந்த ஃபில்டர் கொடுத்திருக்காரு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி காட்டுல இருக்கக்கூடிய அந்த மாசை எப்படி நீக்க முடியாதோ அப்படி அவ்வளவு அந்த காட்டுல இருக்கக்கூடிய மாசா எப்படி அது எடுக்க முடியாதோ அந்த மாதிரி ரொம்ப அழுக்கு படிந்தவன் நான் இருக்கும் துரிசாலன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. துக்கத்தை உடையவன் துரிசாலன் அப்படிங்கிற. பொறையிலன் கொத்து தத்துவ விகற்பம் சகலமும் பற்றி பற்ற நிற்கும் பொருடன் பற்றி சற்றுமில் வெட்கம் கொடியே நீன் அப்படிங்கிற. பொறையிலன் பொறுமை இல்லாதவன், எனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை முருகா. அதே மாதிரி கொத்து தத்துவ விகற்பம் சகலமும் பற்றி பற்ற நிற்கும் பொருளுடன், அதாவது நீங்க பொறையிலன் பக்கத்துல ஒரு கமா போட்டுக்கணும். கொத்து தத்துவ விகற்பம் அங்க வந்து ஒரு கொத்துல வந்து ஒரு ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு கடைசியா பொருளுடன் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கங்க. இந்த 3 வழியில முருகப்பெருமானை பத்தி சொல்றார். பொறையிலன் எனக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது, ஆனால் கொத்து தத்துவ விகற்பம் சகலமும் பற்றி பற்ற நிற்கும் பொருள், அத வந்து முருகப்பெருமான் எப்படி அப்படின்னா பலதிடப்பட்ட உண்மைகளின் வேறுபாடுகளான எல்லாவற்றையும் பற்றி நின்றும் பற்றியின்றி நிற்கின்ற பொருளாகிய மெய்ப்பொருள் மேல். எல்லாத்தையும் படைத்தவர் இறைவன், ஆனா அந்த படைத்த பொருள்களின் மேல் அவருக்கு பற்றில்லை, பற்றற்று நிற்கிறார். பழனியில் தண்டாயுதபாணியாக மேற்கே பார்த்து மெஞ்ஞானமூர்த்தியாக நிற்கிறார். அதை இந்த இடத்துல சொல்றார். கொத்து தத்துவ எல்லா தத்துவத்திற்கும் சொரூபமாகிய இறைவன் கொத்து தத்துவ விகற்பம் சகலமும் பற்றி பற்றற நிற்கும். அதாவது எல்லா தத்துவங்களுக்கும் இருப்பிடம் முருகப்பெருமான் தான். அந்த தத்துவம் எல்லாம் முருகப்பெருமானை பற்றி நிற்கிறது. ஆனால் அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படாமல் எந்த இதற்கும் ஆசைப்படாமல் பற்ற நிற்கும் பொருளாம் இறைவன். இறைவன் எப்பவாவது நான் தான் படைச்சேன்னு வந்து சொல்றாரா? இல்லையே, நம்ம தானே சொல்லிக்கிறோம் அவன் படைச்சான்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த பற்றின்மை இதெல்லாமுக்கும் அப்பாற்பட்டவன் சுவாமி. பற்ற நிற்கும் பொருள், அதுடன் அதை பற்றி சற்றுமில் வெற்றன் கொடியே. அந்த மாதிரி ஒரு பொருள் நான் பார்த்துட்டேன், பார்த்தும் கூட உன்னைத்தான் முருகா சொல்றேன். அப்பேற்பட்ட பொருள் நீ, தத்துவம் எல்லாம் ஒன்ன பிடிச்சிருக்கு, அந்த தத்துவத்திற்கெல்லாம் பொருளா நீதான் இருக்க, ஆனா அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்றியே, இது எப்படி முருகா? அப்படி மெயின்டைன் பண்ற நீ, அப்படி மெயின்டைன் பண்ற உன்னை நான் பிடிக்கலையே, அப்படி மெயின்டைன் பண்ற உன்னை நீ பற்றாம நிக்கிற, அப்பேற்பட்ட உன்னை நான் பற்றலையே. பொருளுடன் பற்று சற்றுமில், உண்மையில எனக்கு பற்று கொஞ்சம் கூட இல்லையே, ரொம்ப கேவலமானவன் தான். உண்மையில அப்பேற்பட்ட பொருள் நீ தெரிஞ்சும் கூட உண்மையில எனக்கு பற்றே வரமாட்டேங்குது, எது மேலேயோ தானே பற்று வருது எனக்கு. சற்றுமேல் வெற்றன் கொஞ்சமாவது, அதாவது அதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப இது போல அருணகிரிநாதருக்கே அந்த கதினா, நம்ம எல்லாம் இப்படி சொல்றது, கொஞ்ச நேரம் கூட சுவாமி நிக்க மாட்டேங்கிறாரா மனசுல. சற்றுமில் கொஞ்ச நேரம் கூட, நான் அதாவது ரொம்ப வெகு காலமா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல, கொஞ்ச நேரம் சற்றுமில் கொஞ்சம் கூட வைக்க மாட்டேங்கிறேனே முருகா. கொடியேன், இந்த இடத்துல வெற்றன் கொடியேன்னு படிச்சோம்னா கொடின்னு மீனிங் வந்துடும். கொடியேன் அப்படின்னு போட்டுட்டு நின் கரையரும் சித்திரன் படிக்கணும். அந்த இடத்துல அடியார்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. கொடியே அப்படின்னு நிறுத்திட்டு நின்ன வந்து இந்த கரையரும் அதுக்கு முன்னாடி கொண்டு வரணும். கொடியே நின் கரையரும் சித்திர சொற்புகள் கற்கும், நின் கரையரும் அப்படின்னு படிக்கணும். கரையரும் சித்திர புகழ் கற்கும் அப்படின்னு சொல்றார். எல்லை இல்லாத, கரைனா என்னம்மா? எல்லை இல்லாத, கரையரும் எல்லையே இல்லாத, அதாவது சிவபெருமான சொல்றாருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சிவபெருமான் தானே முருகர். கரையரும் அளவு பெரிமீட்டர் அல்லாத ஏரியா பெரிமீட்டர்களுக்கெல்லாம் தாண்டி எத்தனையோ அதல விதல பாதாளங்கள் எல்லாம் நோக்கி கொண்டு கடல் போகிறது. அப்பேற்பட்ட கரையரும் கரைகளெல்லாம் கடந்த சித்திர சொற்புகழ் கற்கும் அந்த கலையிலன்
கட்டை புத்தியன் மட்டன் கதியிலன் செಜ್ஜை பொற்புய வெற்பும் கதிர்வேலும். உன்னுடைய புகழுக்கு எல்லையே இல்லை முருகா. கற்கும் கலையிலன், அதை எப்படி அந்த 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 திருப்புகழையும் உடைய திருவடியினையும் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற அந்த கலைஞர் ஞானம், அந்த ஞானம் கூட எனக்கு கிடையாது. கோவிலுக்கு போற வழி கூட எனக்கு தெரியாது. கலையிலன் கட்டை புத்தியன், கட்டையில எப்படி எது அடிச்சாலும் தாங்கிறதோ அந்த மாதிரி கட்டை புத்தியன், எதுவுமே எனக்குள்ள ஏறாது. ஈரம் எது, அதாவது கட்டைக்குள்ள ஈரம் போச்சுன்னா கட்டை உளுத்து போயிடும். அந்த மாதிரி கட்டைக்குள்ள ஈரம் மட்டும்தான் போகும், வேற எதுவுமே போகாது. ஆணி அடிச்சா கூட மேலதான் வச்சு அடிக்கணும். ஈஸியா போகக்கூடியது என்ன? தண்ணி. தண்ணி போச்சுன்னா கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்டதை மட்டுமே நான் கேப்சர் பண்ணுவேன். நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்காது முருகா. கெட்டதா இருக்கக்கூடிய தண்ணியை தான் நான் உள்வாங்குவேன். அப்படி கட்டை புத்தியன் மட்டன், ரொம்ப மட்டமான செயல்கள். கத்தியிலன், எனக்கு எந்த கத்தியும் இல்ல. செಜ್ಜை பொற்புய வெற்பும் கதிர்வேலும். செಜ್ಜை அணிந்த முருகா, செಜ್ಜை மாலையை காலில் அணிந்த முருகா, பொற்புயா வெப்பும் கதிர்வேலும். உடைய மலையும், அந்த முருகப்பெருமானுடைய தோல் மலை மாதிரி இருக்கான். பொற்புய வெப்பு, முருகப்பெருமானுடைய தோல் எப்பேற்பட்ட தோல்! பொற்புய வெப்பும் கதிர். கற்பனை பண்ணி பாருங்க, முருகப்பெருமானுடைய தோலை பத்தி நிறைய இடத்துல பாடுறார் அருணகிரிநாதர். அவர் முருகப்பெருமானுடைய தோல் எப்படி இருக்கும்? ஆண் அழகன்னா முருகப்பெருமான் தான். அழகான கேசம், சுருட்டையான கேசம், அதுல அழகா முருகப்பெருமான் கிரீடம் அணிஞ்சிருக்கார். அதுல நெத்தி நிறைய விபூதி பூசியிருக்கார். நடுவுல சந்தனம் குங்குமம் வச்சிருக்கார். அழகான நெத்தி, அதுல அழகான புருவங்கள், எடுப்பான அந்த மூக்கு, கொபைப்படம் போன்ற உதடு, கண்ணாடி ஒத்த கபோலம், அழகான மகர குண்டலங்கள் ஜொலிக்க, அப்படியே பல்லெல்லாம் வரிசையா இருக்கு. அடியேன் மாதிரி எத்து பல்லோ பெரிய கட்டையான பல்லோ எல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா வரிசையா பல்லு இருக்கு முருகப்பெருமானுக்கு. நாக்கு சக்கச்சவேன்னு இருக்கு. முதலெல்லாம் லிப்டிக் போடாமையே அவ்வளவு சக்கச்சவேன்னு அழகா இருக்கு. அதற்கு கீழே முருகப்பெருமாள் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறார். அனைத்து விதமான ஆபரணங்கள், மாமன் கொடுத்த ஸ்ரீதனம், அப்படி அவருடைய தோலை பார்க்கணும். அப்படியே அழகான தோள்கள், உருண்டு திரண்ட புஜங்கள், அபாரமான வட்சஸ்தலம். முருகப்பெருமானுடைய மார்பு இப்படி விரிந்து அழகா இருக்கு. அழகான வயிறு, சிறிய துந்தி, ஒரு பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் பறக்க, சிவபெருமான் கொடுத்த அந்த அரைஞான் கயிறையும் அணிந்து கொண்டு, அரண்யான் கயிறு எது சிவபெருமான் கொடுத்தாரு? நாகாபரணத்தை அணிந்து கொண்டு 10 பீதாம்பரங்கள் எல்லாம் பறக்க முருகப்பெருமான் மயில் மீறி ஏறி நமக்கு கொண்டு காட்சி கொடுக்கிறார். இப்ப அந்த காட்சியை வர்ணித்து அருணகிரிநாதர் பாராரு. முருகப்பெருமானுடைய புயங்கள் எப்படி இருக்கு? அப்படியே மலை போன்று பெருசா இருக்கு. கதிர்வேலும் உடைய வேலை பத்தி நான் சிந்திச்சிருக்கேனா? கதிரையும், இந்த கதிரையும் அப்படிங்கிற இடத்துல கதிர்காமத்தை அருணகிரிநாதர் நினைவு கூறுகிறார் நமக்கு. கதிர்காம அந்த ஸ்தலத்தை பத்தி சொல்றார். சக்கர பொறுப்பு, சக்கர பொறுப்புன்னா சக்கரகிரி, அதாவது வட்டமலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அந்த கிடைத்த அந்த பிரதிகள்ல பார்த்தா அப்படித்தான் வட்டமலை தான் சொல்றாருன்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்றார். வட்டமலை அப்படிங்கிறது தாராபுரம் காங்கேயம் ரூட்ல 6 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கொங்கு நாட்டு ஸ்தலம் வட்டமலை முருகர் கோவில். அது முதல்ல சிவஸ்தலமாக இருந்தது. 1949 அப்புறமா முருகர் கோவில் தான் அப்படிங்கிறத திருப்புகழ் மூலமாக சில அன்பர்கள் தெரிவு செய்து அதை கொண்டு வந்து முருகர் சன்னதியும், கொஞ்சம் முருகர் சன்னதி இருக்கிறது, அதை கொஞ்சம் பிரதிஷ்டமா பண்ணி பிரசித்தமா பண்ணி அதுக்கு கொடிமரம் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையா அந்த கோவில் சிறப்பு. அது சுந்தரர் வந்து தங்கின கோவில் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு. சுந்தரரும் சேரமான் பெருமான் நாயன்மாருடைய அந்த சிற்பங்களும் அங்க காண கிடைக்கிறது. ரொம்ப அழகான மலை, வட்டமலை. 200 படிக்கட்டுகள் தான் இருக்கும். ரொம்ப அழகான கோவில். அங்க அவகாசம் கிடைத்த அடியர்கள் போய் சிந்திக்கிறோம். இது வந்து திருப்புகழ் வைப்பு ஸ்தலம்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்றார். கதிரையும் சக்கர பொற்பையும் மற்றும் பதிகளும், மற்ற எல்லா பதிகளும், பொற்பு கட்சியும் முற்றும். இந்த இடத்துல காஞ்சிபுரத்தை சொல்றார். பொற்பு கட்சியும் முற்றும் கனவிலும் சித்தத்தில் கருதி கொண்டு வேணும். அதாவது முருகப்பெருமானே உடைய புயத்தை பத்தியோ, உடைய வேலை பத்தியோ, கதிர்காமத்தை பற்றியோ, வட்டமலையை பத்தியோ, இல்ல நீ மற்ற 6 திருப்பதிகள்ல குடிகொண்டிருக்கிறிய அந்த நிலைகளை பற்றியோ, இல்ல காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டத்தை எழுந்தருளி உள்ளாய அந்த நிலையையோ என்னுடைய கனவுலையாவது நான் பாப்பேனா, என்னோட மனசுலயாவது நான் பாப்பேனா அப்படின்னு ரொம்ப கனவிலும் சித்தத்தில் கருதி கொண்டு அடைய வேணும். அப்படியாவது நான் பாப்பேனா முருகா அப்படின்னு ரொம்ப இதா கேட்கிறார். குறை தரும் சுற்று சத்த சமுத்திரம். குறை தரும் அதாவது ஒழிக்கின்ற கடல்.
குறைனா சவுண்டு குறைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, நாய் குறைக்குதுன்னா நாய் வந்து ஒலி எழுப்புகிறது. குறை தரும். சுற்று சத்த சமுத்திரம். சத்த சமுத்திரம்னா சத்தம் போடக்கூடிய சமுத்திரம்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல சப்த சமுத்திரம், அதாவது 7 கடல், 7 கடல் மணலை அளவிடில் அதிகம். 7 கடல் நம்ம உலகத்தை சுத்தி இருக்கு. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அப்படி நிறைய ஓஷன்ஸ் இருக்கு. 7 விதமான கடல் அந்த சப்த சமுத்திரம். கதறி வெண் துட்க கட்புற துட்டன். அந்த 7 கடலும் வற்றும் அளவிற்கும் துஷ்டனான சூரபதுமன் கதறி வெம் துக்கம், மிக்க துக்கம் கொண்டு கட்புற துட்டன் குலமடங்க அசுரன் ஓடி ஒளியும்படியாகவும் அவருடைய குலமானது கெட்டு ஒளியும்படியாகவும் அந்த வேலை எய்தவனே அப்படின்னு சொல்ற. குலம் அடங்க கெட்டு ஒளிய கெட்டொட்டொளி எச்சென்று ஒரு நேமி அப்படின்னு சொல்றார். அதாவது குறைதரும் சுற்று சத்த சமுத்திரம் கதறி வெந்து உட்க. அதாவது அது அந்த 7 சமுத்திரங்களும் கதறி அது அப்படி கருகி போகுதான், வெந்து அஞ்சவும். கண்புற துட்டன் குலம் அடங்க கெட்டு ஒட்டு ஒளிய ஒரு நேமி அப்படின்னு சொல்ல. அவனுடைய குலமானது கெட்டு ஒளியும்படியாக இருக்க வேணும். ஒரு நேமி, ஒரு நேமி சென்று ஒடுங்க. அதாவது இந்த சக்கரவாள மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையை சொல்றார். ஒரு நேமி, அந்த ஒரு நேமினா ஒரு மலை, அந்த நேமி குவடு அது ஒடுங்க. அதாவது அந்த நேமி ஒளியும்படியாகவும் அந்த மலை கூட்டங்கள் ஒளியும்படியாகவும் சொர்க்க தரிடு கங்கெட நடுங்க கிரிவர்க்கம் குலிசதுங்கை கொற்றவனத்தும் குடியேற. அதாவது ஒண்ணு இல்ல, தேவேந்திரனாருக்கு அமராவதி கிடைச்சிருச்சு, அதுக்கு அவங்க குடியேறாங்க. அதத்தான் சொல்றார். குவடு ஒதுங்க, அந்த மலைகள் எல்லாம் சிதறும்படியாக ஒதுங்கும்படியாக இங்க சொர்க்கத்தரி இடுக்கம். இடுக்கம்னா கஷ்டம். சொர்க்கத்தவராகிய அந்த தேவர்களுடைய இடுக்கம் கெட நடுங்க திக்கிட்கரி வர்க்கம். அவர்கள் அந்த சோகங்களாம், அந்த தேவர்களுடைய சோகங்கள் கெட்டு ஒளியும்படியாகவும் கிரிவர்க்கம் அனைத்து மலைகளும் முருகப்பெருமான பார்த்து பயந்துக்குதான், எங்க நம்மளை குத்தி போடுவாரோன்னு. சக்கரவாளகிரிய குத்துறதுடைய அந்த எஃபெக்ட் மற்ற மலைகள் எல்லாம் அப்படி பயந்து நடுங்குதான். கிரி வர்க்கங்கள் எல்லாம் குழி சதுங்கைக்கு கொற்ற வனத்தன் குடியேற, அதெல்லாம் நடுங்கும்படியாக அமராவதிக்கு கொற்றவர்கள் எல்லாம் குடியேறுகிறார்கள், வனத்தும் குடியேற, வீரர்கள் எல்லாம் குடியேறுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். பரிசுத்தமான இந்திரன் நத்தம் குடியேற, தனது ஊரில் குடியேறவும் மண்ணுலகை சொல்ற. அடுத்து தரை விசும்பும். தரைன்னா மண்ணுலகம், விசும்புனா மேல் உலகம். தரை விசும்பை சிருஷ்டித்த இருக்கன். சிருஷ்டித்த அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லியிருக்கார். சிருஷ்டி பண்ண, அதாவது கிரியேட் பண்ணின இருக்கன். இருக்கன்னா ரிக்குவேதத்திற்கு தலைவனாகிய பிரம்மன் சதுர்முகன். இருக்கன் அப்படின்னா ரிக்குவேதம்னு அர்த்தம். இருக்கன் சதுர்முகன் சிச்சை பட்டொளி எச்சந்ததமும் வந்திக்க பெற்றவர் தத்தம் பகையோட. அதாவது பிரம்மதேவருடைய அந்த தொழில் கெடும்படியாக பிரம்மதேவர் வந்து சிறையில் இடுகிறார் அப்படின்னு இந்த இடத்துல முருகப்பெருமான் சொல்றார். சதுர்முகன் சிச்சை பட்டு ஒழிய நான்முகன் தண்டனை அடைந்து விலகவும் சந்ததம் வந்திக்க பெற்றவர் தந்தம் பகை ஓட தினந்தோறும் வணங்குகின்ற அடியவர்களின் பகைவர்கள் ஓட்டம் பிடிக்கவும். அதாவது சந்ததமும் வந்திக்க பெற்றவர் தத்தம் பகையோட, முருகப்பெருமானை யாரெல்லாம் மனமுருகி வேண்டுகிறார்களோ அவர்களுடைய அந்த பகைவர்கள் எல்லாம் தத்தம் பகை ஓட, முருகப்பெருமானை பார்த்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு ஓடுவாங்களாம். அப்படி தகைய தண்டை பொற்சித்திர விசித்திரம், அப்பேற்பட்ட தண்டை அணிந்த அவருடைய பொற்சித்திர விசித்திரமான தரு சதங்கை கொத்து ஒத்து உலக்கும். முருகப்பெருமானுடைய சதங்கை கூட சலசலசலன்னு சத்தம் கேட்காதான், அந்த ஒவ்வொன்னு தாள ஓசையோட கேட்குமா. உனக்கு என்ன தாளம் வேணும்?
சதுச்சர ஜாதி ரூப தாளம் வேணும், உனக்கு என்ன தாளம் வேணும், ஆதி தாளம் வேணும், உனக்கு என்ன தாளம் வேணும், ரூபக தாளம் வேணும்னு ஒத்து முழக்குமா. சொல்லிட்டோம்னா போதுமா, அதுக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமானுடைய சலங்கைகள் கூட கேட்குமா. அவ்வளவு அழகான பெருமான் அடியார்க்கடிய பெருமான். முழக்கும் கொத்து ஒத்து முழக்கும், சலங்க கொத்து ரொம்ப ஒத்து ஒத்து முழக்குமா. முழக்கும் சரண கஞ்சத்தில் பொற்களல் கட்டும் பெருமாளே. பொற்களல் அப்படிங்கிறது வீரர்கள் போருக்கு முன்னாடி கால்ல அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அப்படி சரண கஞ்சத்தில், கஞ்சம்னா மலர் தாமரை உடைய தாமரை ஒத்த அந்த சரணத்தில் பொற்களல், அதாவது பொற்களல் ஆகிய அடிக்கலனை கட்டும் பெருமாளே அப்படின்னு சொல்றார். கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய அந்த உரையின்படி பார்த்தோமே ஆனால், முருகப்பெருமான் பொற்களல் கட்டியதால் என்ன நினைந்தது, அதாவது இந்த பொற்களல் கட்டும் பெருமாளே அப்படிங்கிற அந்த வாசகத்தை வச்சுட்டும் இந்த ஹோல் திருப்பனுடைய அந்த பதார்த்தத்தை அருணகிரிநாதர் அந்த யதார்த்தத்தை அந்த கிருபானந்த வாரியார் சொல்லுகிறார். அதாவது சமுத்திரம் வெந்து கருகியது, முருகப்பெருமான் பொற்களல் கட்டியதால் சமுத்திரம் வெந்து கருகியது. அதாவது பொற்களல் கட்டியாச்சுன்னா போருக்கு போறாங்கன்னு அர்த்தம். முருகப்பெருமான் போர் செய்ததால என்ன நல்லா கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். சமுத்திரம் வெந்து கருகியது, சூரன் குளம் ஒளிந்தது, சக்கரவாலகிரி ஒதுங்கியது, தேவர்கள் துயர் தீர்த்தது, மலைகள் எல்லாம் நடுங்கின, இந்திரன் தன் நகரில் குடிபுகுந்தான், பிரம்மதேவ தண்டனை அடைந்து விலகினார், அடியவர்களின் பகைகள் ஓடின, கிண்கிணியும் சதங்கையும் ஒழித்தன. முருகப்பெருமானுடைய, அதாவது இந்த திருப்புகழ பின்னாடி இருந்து அர்த்தம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது 9 விதமான முருகப்பெருமான் இந்த சரண கஞ்சத்தில் பொற்களல் கட்டியதால் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த ஹோல் பாடல் ஃபுல்லா அருணகிரிநாதர் ரொம்ப அழகா கொடுத்திருக்கார். ரொம்ப அருமையான திருப்புகள். கொஞ்சம் அர்த்த விசேஷம் கடினமாகத்தான் இருக்கும். அடையர்கள் பாட பாட அது அப்படி புரியும். அடியன் இந்த பாடலை ஒரு முறை பாடி கேட்கிறேன். அதுக்கப்புறம் அடியர்கள் டவுட் இருந்தா கூட இந்த செஷன்லயே கேட்கலாம். புரைப்படும் குற்றம் மண்ணத்தன் தவமிலன் சுத்த சத்தியம் புகழிலன் சுற்ற செத்தையுள் நேர்க்கும் புரையிலன் பொறையிலன் கோமுத்து தத்வவிகற்பம் சகலமும் பற்றி பற்றற நீக்கும் பொருளுடன் பெற்றே சற்றுமில் வேற்றன் குனியே நின் கரையரும் சீத்திர சோற்புகள் கற்கும் கலையிலன் கடை புத்தியன் மாட்டன் கதிலன் சேச்சே பொற்புய வேற்பும் கதிர்வேலும் கதிரையோ சக்கர பொற்பையும் மற்றோ பதிகளும் பொற்பு கட்சியும் முற்றும் கனவிலோ சீத்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ முருகா குறை தரும் சூற்ற சத்த சமுத்திரம் கதறிவெந்துட்க கற்புர தூட்டன் குலமடங்க கேட்டொழிய சென்று குவடொதுங்க சொர்க்கத்தெறி கட்டும் கெட நடுங்க தற்கிரிவர்க்கும் குலிஷதுங்க கை கொற்றவனத்தும் குடி தரை சும்பை சிட்டி தயிர்கண் சதுர் முகர் சிற்றை பட்டொழிய சந்ததமும் வந்தீக்க பெற்றவ தத்தம் பகையோட
தகய தண்டை போ சித்திர விசித்திரம் தரேஷதங்கை கோ தொத்து முழக்கு சரண கஞ்சத்தில் பொற்கடல் கட்டும் பெருமாளே கரையரும் சீத்திர சோற்புகள் கேட்கும் கலையிலன் கட்டை புத்தியன் வாட்டன் கதிலன் சேஜை பொற்புய வேற்கும் கதிரையோ சக்கர பொற்பையும் மற்றும் பதிகளும் பொற்பு கட்சியும் முற்றும் கனவிலும் சீத்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹராம். சிவசிவ. அடியார்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. ஓகே. அடியன் நான் இதெல்லாம் கஷ்டமா ஃபீல் பண்ணேங்கிறத மட்டும் இன்னொரு டைம் அடியன் இந்த மொத்தமா அந்த பாடலுக்கான விளக்கத்தை சும்மா சொல்றேன். புரைப்படும் செற்ற குற்றமனத்தன் தவமிலன் சுத்த சத்திய அசத்தியன் புகழிலன் சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன். கரைப்படும்படியாக என்னுடைய உள்ளத்தில் தேவையற்ற மாசுக்களையும் அழுக்குகளையும் போட்டு என்னுடைய மனத்தை குற்றமான மனதாக ஆகிவிட்டேன். தவமிலன் கொஞ்சம் சிறிதும் கூட தவமில்லாத செயல்களை செய்து அவனுடைய பொற்களலை நிலையாது தவம் இல்லாதவன். சுத்த சத்திய அசத்தியன், பொய்களுக்கே அரசனாக இருக்கக்கூடிய சுத்தமான சத்திய அசத்தியன், சத்தியமாக நான் பொய் பேசக்கூடியவன் என்று அவரே சொல்லுகிறார். புகழிலன், புகலிடம் இல்லாதவன். சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன். எப்படி ஒரு சுழல் காற்றில் ஒரு காற்று சுத்தம் போது அதற்குள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்கு படிந்திருக்குமோ, அதே போல் என்னை எவ்வளவு சலவை செய்தாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாசுக்கள் அகலாது. அப்பேற்பட்ட துரிசாலன். பொறையிலன், கொத்து தத்துவ விகற்பம் சகலமும் பற்றி பட்டர நிற்கும் பொருளுடன் பற்று சற்றுமேல் வெற்ற கொடியே. தத்துவத்திற்கெல்லாம் இருப்பிடமான நீ, அனைத்து தத்துவங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷதங்களுக்கும் பொருளாக இருக்கக்கூடிய நீ, அந்த பொருளையெல்லாம் ஏற்றும் ஏற்காமல் இருக்கக்கூடிய உன்னை நான் பற்றவில்லையே முருகா. அப்பேற்பட்ட பாவியேன், வெற்றன், வெறும்பயல், கொடியேன், மிக கொடியவன். கரையரும் சித்த சொற்புகள் கற்கும் கலையிலன். உடைய எல்லையே இல்லாத கலைஞனையும் சித்திர புகழையும் நான் பாடவில்லையே. அந்த பாடும் ஞானத்தை இழந்தேனே. கலையிலன், ஞானம் இல்லாதவன். கட்டை புத்தியன், எப்படி தண்ணீரை மட்டும் உறிஞ்சு கொண்டு அந்த கட்டையானது உளுத்து போகின்றதோ அதே மாதிரி நல்லதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தண்ணீர் போன்ற அந்த கெட்டதை மட்டும் ஏற்றுக்கொண்டு உளுத்து போய் அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஈனமான பிரிவை போன்ற கட்டை போன்றவன். புத்தியன், மட்டன், கதியிலன், கதியில்லாதவன். செஜ்ஜை பொற்புய வெப்பும் கதிர்வேலும். உன்னுடைய அழகான செஜ்ஜையணிந்த கால்களையும் பொற்புயங்களையும் மலை போன்ற புயங்களையும் கதிர்வேலையும் கதிர்காமத்தையும் சக்கர பொற்பாகிய வட்டமலையையும் மற்றும் பதிகளும் மற்ற ஏனைய பதிகளும் பொற்பு கட்சியும் அழகான கட்சியம்பதியையும் முற்றும் கனவிலும் இந்த இத்தனை ஸ்தலங்களையும் கனவிலாவது என்னுடைய மனதிலாவது நான் சிந்திக்கொண்டு எண்ண மாட்டேனா? குறை தரும் சுற்ற சத்த சமுத்திரம் அலைக்கும் கடலும் கதறி வெண்துக்க, அது வெந்து போகும்படியாக, அதாவது கடல் வறண்டு போகும்படியாக துட்க கண்புற துட்டன் குளம் அடங்க, சூரபத்மனுடைய குளங்கள் அடங்க கெட்டு ஒளிய சென்று ஒரு நேமி. கெட்டு ஒளிய சக்லவாலகிரியை குவடு ஒதுங்க, அதை அழித்து சொற்க தகர்த்திட்டு, அதாவது சொர்க்க நகரத்தாராகிய தேவர்களுக்கு அமராவதியை அழித்து கெட நடுங்கத்திற்கரிவர்க்கம் அனைத்து மலை வர்க்கங்களும்
ஏன்னா சக்கரவாளகிரிய முருகப்பெருமான் வேலை விட்டு இது பண்ணி விட்டார், தகர்த்துட்டார். அதே மாதிரி நம்மளையும் செஞ்சிட்டு போறாங்கன்னு அனைத்து மலைகளும் நடுங்கினவா. அதாவது கிரி வர்க்கம் நடுங்க, புலி சதுங்கைக்கு கொற்றவனத்தும் குடியேற, அதாவது அமராவதிக்கு தேவர்கள் குடியேறி போகிறார்கள். தரை விசும்பும் பை சிட்டித்த இருக்கன், இந்த தரையையும் விசும்பாகிய அந்த மலையையும் சிருஷ்டி செய்த இருக்கனாகிய அந்த இருக்கு வேதத்தில் தலைவனாகிய பிரம்மன் சதுர்முகன் சிச்சை பட்டொளியச்சன் சந்ததமும் வந்திக்க பெற்றவர் தத்தம் குடியேற, அதாவது சிச்சை பட்டொளி, அதாவது அவன் சிறையில் அடைய, பிரம்மதேவன் சிறையில் அடைய அனைத்து அடியார்களின் பகையும் பகை ஓட தகைய தண்டை பொற்சித்திர விசித்திரம் உடைய அழகான அந்த தண்டை கழல்களை, அழகான சதங்களை அணிந்த கால்கள் தாள ஒருமைப்பாடுடன் உனக்கு ஒலிக்கின்றன. அதாவது என்ன முருகப்பெருமான் தாளம் சொல்றாலும் அதே மாதிரி சலசலன்ல சத்தம் வராதான். அந்த மாதிரி சரண கஞ்சத்தில் பொற்களல் கட்டும் பெருமாளே, அழகான தாமரை போன்ற பாதங்களில் வீரத்தின் அடையாளமான பொற்களலை, போருக்கு புறப்படும் வீரர்கள் அணியக்கூட அந்த பொற்களலை அணிந்த பெருமாளே, பெருமையை சிறந்தவரை உன்னை பஜிக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் அந்த 3, 4வது அடியினை பாடி அடைவேனோ என்று முடிக்க வேண்டும். அதுதான் அந்த பாருடைய சிறப்பு. சிவ சிவ முருகாச்சரணம். ஏதாவது அடியருக்கு டவுட் இருந்தா கேட்கலாங்கம்மா, இல்லைன்னா அமர்வை நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா ராகமே சொல்லலுங்க ஐயா, என்ன ராகம் சொல்லுங்க. அம்மா ஹிந்தோள ராகம், இது ஹிந்தோள ராகம். தாளம் ஒரு முறை மட்டும். ராகம் இந்தோளம், தாளம் ஆதி. ராகம் ஹிந்தோளம், தாளம் ஆதி. சரி சரி. இது வந்து காஞ்சிபுரம் திருப்புகழ் ஐயா? ஆமாங்கம்மா, காஞ்சிபுரம். சரிங்க. சிவா பாடுறீங்களா? அம்மா இந்த பாடல் பாடுறீங்களா? தெரிஞ்ச மாதிரி பாடுறாங்க. பாடுங்கம்மா, பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குறைபடும் பெற்ற குற்றமனத்தன் தவமிலன் சுத்த சத்திய அசத்தியன் புகிலன் சுற்ற செத்தையுள் நிற்கும் துரிசாலன் பொறையிலன் கொத்து தத்பவி கற்பமா. இப்போ நீங்க இந்த ராகத்துல பாடினீங்கன்னா அடியார்களுக்கு நான் பாடினதே எனக்கு மறந்துற மாதிரி இருக்கு. ராகம் மாத்தி பாடினா வராது. நீங்க அப்படியே லைனா வாசிச்சிருங்கம்மா, அடியன் பிரசன்ட் பண்றேன். நீங்க அப்படியே வாசிட்டீங்கன்னா அடியார்களுக்கு ஒரு இதா இருக்கும். அப்படி நீங்க விருத்தமா படிச்சிருங்க. சிவசிவா. சரி. நலமும் பற்றி பற்றோர நிற்கும் பொருளுடன் பற்று சற்று மில் விற்றன கொடியே நின் கரையும் சித்திர சொற்புகள் கற்கும் கரையிலன் கட்டை புத்தியன் மட்டன் கதியிலன் செத்தை பொற்புய வெற்பும் கதிர்வேலும் கதிரையும் சக்கர புற்றையும் மற்றும் பதிகளும் பொற்பு கட்சியும் முற்றும் கனவிலும் சித்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ முருகா குறைகாடு சத்த சமுத்திர கதறி வெந்துட்டன் புலமங்க கெட்டொழிய செச்சன் ஒரு நேமை குவடொதுங்க சொற்க தரிடும் கெட நடுங்கத்து கிரிவர்க்கன் புலி சதுங்கை கட்டை கொற்ற வனத்தில் குடியேற தரை விசும்பை சிட்டித்த இருக்கன் சதுர்முகன் சிட்டை பட்டோலிய சந்தமும் வந்திக்க பெற்றவர் சத்தம் பகையோட தகைய தண்டை பொற்சித்திர விசித்திர தரு சதங்கை கொத்து தொத்து முழக்கும்
சரண கஞ்சத்திற் பொற்கழல் கட்டும் பெருமாளே. சிவாயன் வெற்றிவேல் முருகன் கரோகரா. சிவ. ஒரு திருத்தம். தட்டி அதாவது தட்டி சண்முகம் தரை விசும்பும் அந்த அடியில தரை விசும்பும் தரை விசும்பை சிட்டித்த இருக்கன் சதுர்முகன் சிற்றை பட்டொழிய சந்ததமும் வந்திக்க பெற்றவர் அப்படின்னு படிக்கணும். சந்ததமும் சேர்த்துக்கணும். அம்மா நீங்க அப்படிதான் படிச்சீங்க, கொஞ்சம் அதுல இதாச்சு அப்படின்னு புரிஞ்சுட்டேன். சந்ததமும் வந்திக்க பெற்றவர் தத்தம் குடியர். அதாவது முருகப்பெருமானை சந்ததமும் வழிபடக்கூடியவருடைய அந்த பகைகள் எல்லாம் ஓடுதான். முருகப்பெருமானை பார்த்துட்டு ஓடுதான், பகை ஓட அப்படி சொல்றேன். தகைய தண்டை தகைய தண்டை பொன் சித்திர விசித்திரன்னு கூட படிக்கலாம். நம்ம அப்படி படிக்கலாம். ஏன்னா சீ வரனால கஷட தபர வரனால பொற்றுன்னு போட்டிருக்காங்க. பொண்ணு கூட நீங்க படிக்கலாம். தகைய தண்டை பொன் சித்திர விசித்திரம். தரு சதங்கை கொத்து ஒத்து முழக்கும். சதங்கை கொத்து தரு சதங்கை கொத்து ஒத்து முழக்கும். சரண கஞ்சத்தில் பொற்கடல் கட்டும் பெருமாளே. சரண கஞ்சத்தில் பொற்கடல் கட்டும் பெருமாளே. அதே மாதிரி குறை தரும் எல்லா அடியாருக்கும் சேர்ந்து சொல்றேன். குறை தரும் சுற்று சப்த சமுத்திரம். அத சப்த சமுத்திரம்னு கூட நீங்க படிக்கலாம். சா இப்த அது சேர்த்து சொல்லும் போது தமிழ்ல சில இப்ப பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வரும்போது சேர்த்து படிச்சோம்னா நமக்கு சத்தம் தான் படிக்கணும். சத்த சப்த சமுத்திரம் கதறி வெண் துக்க கண்புற துட்டன். அது கண்புற துஷ்டன் புணர்ச்சி விதியில கட்புற துட்டன் மாறிடும். கண்புற துட்டன் குலம் அடங்க கெட்டு ஒளிய சென்று ஒரு நேமி. கெட்டொட்டொழின்னு இருக்கு. கெட்டொழிய சென்று கெட்டு ஒளிய சென்று ஒரு நேமி அப்படின்னு போட்டுக்கலாம். கெட்டொழிய சென்று ஒரு நேமி. சென்று நேமி. ஐயா ஐயா இந்த லைன் படிச்சு காட்டுங்க ஐயா. ஒட்டொழிய சென்று ஒரு நேயம் இருக்காங்கய்யா. இல்ல குலமடங்கை கெட்டொட்டு ஒழிய சென்று ஒரு நேமி. ஒரு நேமி நேமி நேமின்னு நிறுத்திக்குங்க. அதுக்கப்புறமா அந்த குவடுன்னு போட்டுக்குங்க. குவடு ஒதுங்க. அடுத்து குவடு ஒதுங்க சொர்க்கத்தரி சொர்க்கத்தர் இடுக்கம். குவடு ஒதுங்க சொர்க்கத்தர் இடுக்கம். இடுக்கம் அப்படி போட்டுக்கணும். அப்பதான் படிக்க ஈஸியா இருக்கும். சொர்க்கத்தர் இடுக்கம் கெட நடுங்க 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 திக்கிட்கிரி. திக்கிட்கிரி திக்கிட்கிரி வர்க்கம். அதாவது எல்லா முருகப்பெருமான் சக்கரவாளகிரியை தகர்த்துட்டார். எங்க நம்ம பக்கம் வந்துருவாரோன்னு எல்லாம் நடுங்குதான் அகிரிகிடுன்னு அத சொல்றார். திக்கிட்கிரி வர்க்கம் வர்க்கம் குழி சதுங்கை கொற்றவனர்த்தங் குடியேற. அதே மாதிரி அந்த கரையரும் பார்க்கலாம். கரை அரும் சித்திர சொற்புகள் கற்கும். கோயும்னு போட்டுக்கோங்க. இங்கு வேண்டாம். கற்கும். ஆனா நீங்க பாடும் போது இங்குன்னு தான் வரும். நீங்க இம்முன்னு பாடினாலே மாதிரிதான் இங்கு மாதிரிதான் கேட்கும். அதனால உங்களுக்கு பிரிச்சு எழுதுனா ஒன்றும் தப்பு கிடையாது. கற்கும். ஏன்னா ரொம்ப கிருபானந்த வாரியா சுவாமிகள் மாதிரி குருஜி மாதிரி ரொம்ப பேஷனேட்டா இருக்கவங்களுக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு கொஞ்சம் பிரிச்சு எழுதிட்டு பின்பாடு நம்ம அதன்படி நம்ம அது பண்ணிக்கலாம். இப்ப இனிஷியல் டேஸ் நம்ம பிரிச்சு எழுதி படிச்சாதான் திருப்புகழ் படிக்க முடியும். ஏன்னா கப் கப் குப்புன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கற்கும் கலையிலன் கட்டை புத்தியன் மட்டன் கதியிலன் செச்சை பொற்புய வெற்பும் கதிர்வேலும். அதெல்லாம் ஈஸி தான். கதிரையும் சக்கர பொற்பையும். சக்கர பொற்புனா வட்டமலை. மேல நீங்க வட்டமலைன்னு எழுதிட்டீங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வட்டமலை. சக்கர பொற்பையும் மற்றும் பதிகளும் பொற்பு கட்சியும். அழகான காஞ்சியும் பொற்பான காஞ்சியும் கட்சியும். அதாவது பொற்பு கட்சியும் முற்றும் கனவிலும் சித்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ. சித்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ. சித்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் புரைப்படும்
செற்ற குற்ற மனத்தன் தவமிலன் சுத்த சத்தியாசத்தின் புகழிலன் சுற்றச்செத்தையுனுக்கும் துரிசாலன், அதெல்லாம் காமனா வரும். பொறையிலன் கொத்து தத்துவ விகற்பம், கொத்து தத்துவ விகற்பம் பிரிச்சு எழுதிக்கீங்க. கொத்து தத்துவ விகற்பம். சகலமும் பற்றி பட்டர நிற்கும் பொருடன் பற்று சற்றுமின் வெற்றன் கொடியே. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நான் பதப்பிரிவுமே அடியன்னு சொல்லிட்டேன். பதப்பிரிவும் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். நீங்க பதப்பிரிவு கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அடியில போட்டிருக்காங்க, எல்லாமே பதம் பிரிச்சு போட்டிருக்கேன். சரி, அது எழுதி வச்சுட்டு படிக்க ஈஸியா இருக்கு எல்லாருக்கும். ஆமாங்கம்மா. அடியனுக்கு பிரிச்ச பொருள் பார்த்தோம்னா பொருள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே பொருள் சொன்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பொருள் பிரிச்சிருக்கு பாக்குறது நல்லது. இது என்ன ராகங்கய்யா? ஹிந்தோள ராகங்கம்மா. ஹி இந்தோளாயும் ஹிந்தோளம். இது மாதிரி ஹிந்துஸ்தானி பேஸ்டு ராகா. ஹிந்தோள ராகம், ஆதி தாளம், காஞ்சிபுர திருப்புகழ். இந்த தலங்கள்லயே 3 தலங்களை பத்தி 5 தலங்களை பத்தி பாடுறார். நம்மளுடைய கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகர், வட்டமலையில இருக்கக்கூடிய முருகர், காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய முருகர், நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய முருகர், நம்மளுடைய கனவுல வரக்கூடிய முருகர், 5 முருகரை பத்தி பாடிறார். முருகர் கனவுல வரணும் அப்படின்னா இந்த பாடலை பாடணுமா? அவருடைய கிருபானந்த வர உரையில அப்படிதான் எழுதியிருக்கும். முருகர் கனவுலையும் மனசுலயும் குடியேறணும்னா இந்த பாடலை பாடணும். ஏன்னா அதுலயே வந்துருது. அட்லீஸ்ட் கனவிலும் சித்தத்தில் கருதி கொண்டு அடைய வேணும். அதுலயாவது உன்னை பார்க்க மாட்டேனா, அதுலயாவது உன்னை கருத மாட்டேனா அப்படிங்கிற. சிவா, பட்டை புத்தியன் மட்டன்ங்கிறது என்னங்க? மட்டன்னா நம்ம மட்டமானவன் தான், அப்படியே அந்த மீனிங் தான் எடுத்துக்கணும். மட்டம், கெட்ட புத்தி மட்டமானவன், மட்டமான செயல்பட செய்யக்கூடியவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. மட்டன் மட்டன்னா நம்ம மட்டன் எடுத்துக்க கூடாது. சாரி, மட்டன் அது என்ன அர்த்தம் புரியல. அதான் தமாசுக்கு சொன்னேன். மட்டன் மட்டமானவன் தான் பொருள் கொடுத்திருக்காங்க அதுலயுமே. கத்தி இளன், நற்கத்தியும் பேர் இல்லாதவன் ஆகிய அடியன். சிவசிவ. திருக்கழுக்குன்றத்துல கூட ஒரு பாடல் இந்தோள ராகத்துல வருது இல்லையா? ஜோதி இலகு அரண் மூவர் முதலானோ. அதே மாதிரி இது வருமாங்க அந்த பாடல்ல? ஆமாங்க. அதாவது ரொம்ப சின்ன பாட்டுங்கனால அந்த ராகம் சின்னதாவே அதுல முடிஞ்சிருது. அதோட பிரபாவம் ஃபுல்லா தெரியல ஹிந்தோளத்துல. இது கொஞ்சம் பாட்டு பெருசா இருக்கறனால அது கொஞ்சம் இழுத்து பாடணும். வேற ஒண்ணு, அதே எழுகு பிறை நாபியோட அதே மெட்டுதான். ஆனா கொஞ்சம் வரிகளும் பெருசா இருக்கறனால கொஞ்சம் இழுத்து பாடணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. சிவ சிவ. ட்ரை பண்ணி பாக்குறோங்க, எல்லாரும் படிச்சு பாப்போம். ஜானகியம்மா எல்லாம் பாடிடுவாங்க. ஐயா சொல்றீங்க, நாங்களே கஷ்டமா இருக்குது. அது என்னமா எத்தனை நாளா இப்படி கஷ்டமான திருப்புகள் சொல்லி கொடுக்க நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்சம் எங்களை நாங்க கத்துக்கிட்டீங்க சாமி. நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திகேட்ட படிச்சதுக்கு அப்புறம் 100 திருப்புகள் படிச்சுட்டேன்னு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா ஒண்ணு கூட படிக்க முடியாது. அம்மா அப்படி இல்லைங்க, நம்ம வேணுங்கிற ராகத்துல கூட அதை மாத்திக்கலாம். ஆனா இந்த மாதிரி பாடம் ரொம்ப அர்த்தமெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம அர்த்தம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லு, அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு. ராகம் பிடிவோட ஒண்ணுமில்ல, ரொம்ப கொஞ்சம் ராகம் பிடிவோட பிரிச்சு படிக்கிறதுக்குமே கஷ்டமா இருக்குது. நாங்க எங்களுக்கு கொஞ்சம் சாமி, நாங்கெல்லாம் வித்வான் ஆக வேண்டாம், ஏதோ முருகனை பார்த்து பாடுற மாதிரி சொல்லி கொஞ்சம் சின்ன மோஸ்ட்லி சின்ன திருப்புகள்லாம் கவர் பண்ணிட்டோம். அதாவது ஆமா, அதாவது நானும் யமுனாமா போட்டுட்டு சின்ன சின்ன திருப்புகளா தேடிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் பெரியங்களா கிராஜுவேட் ஆயிட்டீங்க, அதனால கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு போயிட்டோம். நீங்க எடுத்துட்டு எல்லாம் பாடுங்க.
நீங்க இவ்வளவு கரைச்சு குடிச்சிட்டு உங்களுக்கே கஷ்டமா இருக்குன்னா நாங்கெல்லாம் கத்துக்கிட்டு மண்டையே நுழையாது. அதான் நானே சொல்றேன். அதெல்லாம் இத்தனை நாள் சொல்லி கொடுத்த பாட்டை பாடி நீ சொல்லி கொடுத்து முடிச்சோம்னா அடியேன் பாடிடுவேன். இப்ப ஒரு வரி கூட என்னால ஆரம்பிக்க முடியல. கண்டிப்பாங்கம்மா. அது எப்படித்தான் நம்ம சின்ன வயசுல போட்ட மேக்ஸ் ஈஸியா தான் இருக்கும். பெருசாக அடியன் மேக்ஸ் தரணும் மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கா. நீங்க பாட பாட வந்துடும், எல்லாமே ஈஸி தாங்கம்மா. என்ன ஐயா பாடி பதிவு போடுங்க ஐயா.